அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாரத் இந்து முன்னணி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன? திருப்பரங்குன்றத்தில் குறிப்பாக வேல் யாத்திரை நடத்துவதற்கான அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து பாரத் இந்து முன்னணி அமைப்பானது தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்ற நீதிபதி பெலா திரிவேதி தலைமையிலான அமர்வானது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானது, இதில் தலையிட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்துள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த விசாரணை என்பது வேல் யாத்திரை நடத்துவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. இதனை வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரச்சனையாக்குவதற்கான ஒரு முயற்சியில் மாநில அரசானது செயல்பட்டு வருகிறது. மத நலனத்தை எல்லோருடைய மத நம்பிக்கையும் வழிபாட்டு உரிமைகளையும் இடையூறுமின்றி அரசு பாதுகாக்க வேண்டும். எனவே சென்னையில் பேரணி நடத்துவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்த மனுவின் மீதான ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை அடிப்படையில் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி பொது அமைதிக்கும் மத நலனத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியிருந்தார்கள். அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஒரு கட்டுப்பாடு என்பது தடை என்பது விதிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது வாதமாக முன்வைத்துள்ளது. மேலும் மத நல்லிணக்கத்தையும் எல்லோருடைய மத நம்பிக்கைகளையும் வழிபாட்டு உரிமைகளையும் பாதுகாப்பது அரசனுடைய கடமை. எனவே சென்னையினுடைய அந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்த வாதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவு என்பது சரியானது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு உத்தரவில் எந்த ஒரு தலையீடையும் தாங்கள் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பெலா திரிவேதி தலைமையிலான அமர்வானது கருத்தாக முன்வைத்து உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.